தமிழ் சினிமால நெறைய புது படங்கள் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனா பழைய படங்களே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம விஜயோட குஷி படம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டைரக்டர் லிங்குசாமி டைரக்ஷன்ல நம்ம சூர்யா, சமந்தா, வித்யுத் ஜாமான்லாம் நடிச்சு 2014 ரிலீஸ் ஆன படம் தான் அஞ்சான். இந்த படத்துக்கு வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருப்பாரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த டைம் பீரியட்லலாம் நிறைய பேர் வந்து ராஜு பாய் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சுத்திட்டு இருந்தாங்க. முக்கியமா நம்ம சூர்யா போட்ட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அந்த வாயில வந்து குச்சியெல்லாம் வச்சுட்டு செம்ம ஸ்டைலா பண்ணுவாரு. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பசங்க எல்லாமே ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சாலும் நிறைய விமர்சனங்களையும் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹிந்தியிலையும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ இந்த அஞ்சான் படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதுலேயும் இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் பீரியட்ல எந்தெந்த சீன்லாம் பார்த்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, நிறைய விமர்சனங்கள் வந்துச்சோ, அந்த சீன் எல்லாத்தையுமே நீக்கிட்டு 14 நிமிஷத்து வரைக்குமே படத்தோட நீளத்தை குறைச்சு படத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு முடிவு பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து நிறைய முன்னணி எடிட்டர்கள் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால கூடிய சீக்கிரமாகவே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த டைம் வந்து இந்த படம் வந்து செம்ம வசூல் வேட்டி நடத்தும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம சூர்யா ரசிகர்கள் எல்லாருமே இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு செம்ம ஹாப்பி மூடில் தாங்க இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ நிறைய முன்னணி நடிகர்களோட பழைய படம் எல்லாமே ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டும் கொடுத்துட்ருக்கு. நம்ம சிம்புவோட விண்ணை தாண்டி வருவாயா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம விஜய் அவர்களோட கில்லி, இப்போ குஷி அப்படின்னு சொல்லி நிறைய படத்துக்கு மக்கள் மத்தியில் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னதான் அந்த படத்தை நம்ம நிறைய டைம் வந்து டிவியில் பார்த்துருந்தாலுமே திரும்பி அந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து தியேட்டரில் பார்க்குறப்போ செம்ம ஃபீல் குட் மூவியாக வந்து நமக்கே ஃபீல் ஆகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ புது படங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பை தாண்டி பழைய படங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு. ஸோ அப்படி அஞ்சான் படம் ரிலீஸ் ஆனப்போ வந்து மக்கள் மத்தியில் அந்த படத்துக்கு நிறைய விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருந்தாலுமே இப்போ திரும்பியுமே அந்த படத்துக்கு நிறைய வந்து ஒர்க்லாம் பண்ணிட்டு திரும்பியும் வந்து ஒரு புதுசாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் தூக்கியிருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இப்போ திரும்பி அஞ்சான் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும், முக்கியமாக அப்போ விட இப்போ வந்து வசூலில் ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.